ஒருத்தருக்கு நாம கொடுக்கிற ஒரு சின்ன ஊக்கம் அவரோட வாழ்க்கையில என்ன விளைவுகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு விறகு வெட்டி தன்னோட குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு இருந்தான். சின்ன வயசுலயே அவனுக்கு தான் படிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த விறகு வெட்டியோட அப்பா இவனை படிக்கிறதுக்கு அனுப்பாம தன்னோட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனதுனால இவனால படிக்க முடியல. தனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு தன்னோட பையனுக்காவது கிடைக்கணும் அப்படின்னு அந்த விறகு வெட்டி அவனோட பையனை அந்த ஊர்ல இருந்த ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தான். ஆனா அந்த பையனுக்கு படிப்புல ரொம்ப அக்கறை இல்லாம விளையாட்டுல தான் கவனம் இருந்துச்சு. அதனால ஒரு நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த ஆசிரியர் விறகு வெட்டிய பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி அவங்கிட்ட அவனோட பையனுக்கு விளையாட்டுல தான் அக்கறை இருக்கு, படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு புகார் சொன்னாரு. அதை கேட்ட உடனே விறகு வெட்டி ரொம்ப கோபத்தோட அவனோட வீட்டுக்கு வந்தான். அவனோட பையன்கிட்ட, நான் தான் படிக்க முடியாம இப்படி விறகு வெட்டுற தொழிலுக்கு வந்துட்டேன், நீயாவது நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் உன்னை பத்தி புகார் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவனோட கோபத்துல பையனை 2 அடி அடிச்சான். உடனே அவனோட பையன், என்னால ஒரு அறைக்குள்ள அடைஞ்சு கிடந்து படிக்க முடியாது, என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து நிறுத்திடு, நானும் உன்னோட காட்டுக்கு விறகு வெட்ட வரேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப கோபத்தோட மறுபடியும் அந்த விறகு வெட்டி தன்னோட பையனை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குனான். அப்போ அவனோட மனைவி குறுக்க வந்து தடுத்தாங்க. விறகு வெட்டியோட எண்ணத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அவனோட பையன், நீயே படிக்காதப்போ நான் என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி விறகு வெட்டிக்கிட்ட எதிர்கேள்வி கேட்டான். பையன் தன்னை எதிர்த்து பேசுறத நினைச்சு அந்த விறகு வெட்டி அவனோட மனைவி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டான். அப்ப அவனோட மனைவி, அறியாத பையன் ஏதோ சொல்லிட்டான்னு நீங்க இப்படி வந்து வருத்தப்படுறீங்களே, நீங்க படிக்கலங்கிறது தானே அவன் ஒரு காரணமா சொல்றான். நான் சின்ன வயசுல எழுத படிக்க கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு கத்துத்தரேன், என்கிட்ட நீங்க எழுத படிக்க கத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அந்த விறகு வெட்டிக்கு மறுபடியும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அவனோட மனைவி ஒரு பேப்பர்ல எழுத்துக்களை எழுதி அது மேலேயே உச்சரிச்சுக்கிட்டே அந்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப எழுத சொல்லி அந்த விறகு வெட்டிக்கு சொன்னாங்க. அன்னிக்கு ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அந்த விறகு வெட்டி அந்த எழுத்துக்கள் மேலேயே மறுபடி எழுதி எழுதி பழகிட்டு இருந்தான். அதனால அடுத்த நாள் காலையில ரொம்ப நேரம் கழிச்சுதான் தூங்கி எழுந்திருச்சான். தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால காலையில உணவை கூட சரியா சாப்பிடாம அவனோட கோடாலியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு விறகு வெட்ட ஓடினான். அடுத்து வந்த ஒரு வாரம் முழுக்க ஒவ்வொரு நாளும் பாதி ராத்திரி வரைக்கும் அவன் எழுதி பழகிறதும், அடுத்த நாள் காலையில ரொம்ப தாமதமா எழுந்திருக்கிறதும், காட்டுக்கு சாப்பிடாம கூட விறகு வெட்டுறதுக்கு போறதும் வழக்கமா இருந்துச்சு. ஒரு நாள் அவனோட மனைவி கிட்ட அவன் சொன்னான், நான் இனிமே எழுதி பழகிறதையே நிறுத்திடலான் இருக்கேன், ராத்திரி முழுக்க எழுதி பழகிறதுனால அடுத்த நாளைக்கு என்னால காட்டுல ஒழுங்கா விறகு வெட்ட முடியல, ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அவனோட மனைவி, ஒரு முயற்சியை தொடங்கின உடனே இத மாதிரியான தடைகள்லாம் வர்றது சகஜம்தான், அந்த தடைகளை காரணமா காட்டி அந்த முயற்சியவே நிறுத்திடக்கூடாது, அதனால இனிமே நீ காட்டுக்கு கிளம்பும் போது நான் உனக்கு எழுதி தரேன், நீ காட்டுல விறகெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு எப்போ கொஞ்ச நேரம் உனக்கு ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீ எழுதி பழகு அப்படின்னு சொன்னாங்க. விறகு வெட்டிக்கும் இது ஒரு சரியான யோசனையாவே தோணுச்சு. விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது காத்துல பறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு கனமான அட்டையில அந்த எழுத்துக்களை எழுதி எடுத்துக்கிட்டு விறகு வெட்டி அன்னைக்கு காட்டுக்கு கிளம்புனான். ஒவ்வொரு நாளும் மத்தியானம் அவனோட ஓய்வு நேரத்துல அவன் எழுதி பழக ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த வழியா காட்டுல வந்த ஒருத்தன் இந்த விறகு வெட்டி எழுதி பழகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்னப்பா இது, விறகு வெட்டாம நீங்க உட்காந்து எழுதி பழகிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த விறகு வெட்டி, சின்ன வயசுல நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சமா எழுதி பழகிறேன் அப்படின்னு சொன்னான். வந்தவனும் இந்த விறகு வெட்டிய ரொம்ப பாராட்டிட்டு அவனோட முகவரியையும் வாங்கிக்கிட்டு போனான். இது நடந்து 4 வாரம் கழிச்சு ஒரு நாளைக்கு அந்த விறகு வெட்டி சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவனோட மனைவி அவங்கிட்ட சொன்னாங்க,
ஒரு நாளைக்கு காட்டுல யாரோ ஒருத்தர் நீங்க எழுதி பழகிறத பார்த்து பாராட்டினாராமே. அவரு நீங்க படிக்கிறதுக்காக சில புத்தகங்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. எழுதி பழகினா மட்டும் போதாது, இத மாதிரியான நல்ல புத்தகங்களையும் படிக்கிறதுக்கும் பழகணும் அப்படின்னு சொல்லி அவரோட உதவியாளர் இந்த புத்தகங்களை கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சில புத்தகங்களை காட்டினாங்க. அதை பார்த்த உடனே அந்த விறகு வெட்டிக்கு புதிய உற்சாகம் வந்து அன்னிலேருந்து எழுத்து கூட்டி சின்ன சின்ன சொற்கள் எல்லாம் படிச்சு எழுத ஆரம்பிச்சான். இப்பெல்லாம் விறகு வெட்டி படிக்கிறத பார்த்து அவனோட பையனும் அவன் கூட உக்காந்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள்லயே அந்த விறகு வெட்டிக்கு பிழை இல்லாம எழுதுறது கைவந்த கலையாயிடுச்சு. அந்த காட்டோட அழகையெல்லாம் கவிதை நடையில தனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி அதையே திரும்ப திரும்ப படிச்சு அந்த விறகு வெட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனோட மனைவி கிட்ட இத காமிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, இத மாதிரியான நல்ல கவிதைகள் எல்லாம் நான் படிச்சதில்ல. நம்ம ஊர்ல இருக்கிற கவிஞர்கிட்ட இத காமிச்சு இதுல ஏதாவது பிழை இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அத மாதிரி ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் திருத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப உற்சாகத்தோட அந்த விறகு வெட்டி கவிதையை எடுத்துக்கிட்டு கவிஞரை பாக்கிறதுக்கு போனான். அவரு அதை படிச்சு பார்த்துட்டு, இப்ப நீ விறகு வெட்டுறதை நிறுத்திட்டு கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டியா? இத மாதிரி பைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணாம ஒழுங்கா விறகு வெட்டி பிழைக்கிற வழிய பாரு, இல்லன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி விட்டாரு. ரொம்ப மனச்சோர்வோட வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்களும் ஒரு கவிஞர் ஆயிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல பொறாமைனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அவரு சொன்னதெல்லாம் நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்க நல்லா தான் எழுதுறீங்க, எழுதுறத நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்து 2-3 மாசம் கழிச்சு அந்த நாட்டோட தலைநகரத்துல கவிதை போட்டி ஒண்ணு நடக்க இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அந்த விறகு வெட்டியோட மனைவி அவங்கிட்ட, இந்த போட்டியில கண்டிப்பா நீங்க கலந்துக்கங்க. இது வரைக்கும் நீங்க எழுதின கவிதையிலேயே எது ரொம்ப நல்ல கவிதை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கவிதைய இந்த போட்டிக்கான கவிதையா நீங்க உபயோகப்படுத்திக்கங்க. ஒருவேளை அந்த போட்டியில நீங்க ஜெயிக்கலன்னா கூட மத்தவங்கெல்லாம் எப்படி கவிதை எழுதுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அனுபவமாவது உங்களுக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா இந்த போட்டியில நீங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விறகு வெட்டியும் அவனோட மனைவி கொடுத்த உற்சாகத்துல தலைநகரத்துக்கு கிளம்பி போய் அந்த கவிதை போட்டியில பங்கெடுத்துக்கிட்டான். மத்த எல்லாரும் அவங்க கவிதைய சொல்லும் போது அவங்களோட கவிதை எவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படிங்கறதையும் அவன் குறிப்பெடுத்துக்கிட்டான். இவனும் காட்டு பூனை அப்படிங்கிற தலைப்புல தான் எழுதின கவிதைய அங்க படிச்சு காமிச்சான். இவனோட கவிதையில இயற்கையோட வர்ணனை இயல்பான மொழியில ரொம்ப அருமையா இருந்துச்சு. போட்டிக்கு இவனோட ஊர்ல இருந்து அந்த கவிஞரும் வந்திருந்தத இவன் கவனிச்சான். அவரோட கவிதை எழுதுற நடையையும் இவன் சரியா குறிப்பெடுத்துக்கிட்டான். நடுவர்கள் இந்த விறகு வெட்டியோட கவிதைய சிறந்த கவிதையா தேர்ந்தெடுத்த உடனே அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த மாகாணத்தோட கவர்னர் இவனை பாராட்டி பரிசை கொடுத்துட்டு இவனை 2 வார்த்தை பேச சொன்னாரு. அந்த விறகு வெட்டி சொன்னா, நான் இன்னைக்கு இந்த மேடையில இருக்கிறதுக்கு காரணம் 2 பேர். ஒன்னு என்னோட மனைவி, அவங்க கொடுத்த உற்சாகத்தினாலதான் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கேன். இப்போ வீட்டுக்கு போன உடனே என்னால அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்ல முடியும். ஆனா இன்னொருத்தர் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவரு. நான் காட்டுல எழுதி பழகிறத பார்த்துட்டு என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக அடிக்கடி அவர் நல்ல நல்ல புத்தகங்களை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. இந்த சமயத்துல அவரை பார்த்து என்னோட நன்றிய அவர்கிட்ட சொல்ல முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த மாகாணத்தோட கவர்னர் சொன்னாரு, நீங்க சொன்ன நன்றிய அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம். காட்டுல உங்களை சந்திச்சது நம்ம நாட்டோட ஒரு அமைச்சர் தான். உங்களுக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தை அவர் என்கிட்ட பெருமையா சொன்னாரு. அவருதான் அடிக்கடி உங்களுக்கு புத்தகங்களையும் அனுப்பி உங்களோட படிக்கிற ஆர்வத்தை நல்லா தூண்டினாரு. உங்களோட திறமைய எல்லாருக்கும் வெளிக்காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த போட்டியையும் அவர் ஏற்பாடு செஞ்சாரு. அவரோட எதிர்பார்ப்பு வீணா போகல. இந்த போட்டியிலையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஒருத்தரை சரியான முறையில உற்சாகப்படுத்தும் போது அவரோட முழு ஆற்றலும் வெளிப்படுங்கிறதுக்கு நீங்க தான் நல்ல உதாரணம். சரியான முயற்சிய நிறுத்தாம செஞ்சுக்கிட்டு இருந்தாலே என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான அங்கீகாரம் தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டிய வாழ்த்தி அனுப்புனாரு. அன்னைக்கு போட்டியில அந்த விறகு வெட்டிக்கு கிடைச்ச அங்கீகாரம் பின்னால அந்த விறகு வெட்டி ஒரு பெரிய கவிஞனா மாறுறதுக்கு வழிவகுத்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம்.